குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 2025 திங்கட்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நிறுவன உறுப்பு நாடுகளுடன் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஆகிய கூடுதல் உறுப்பு நாடுகளும் உள்ளடக்கியதான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புடைய 17வது உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் ரியோடி ஜெனீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து தலைமையேற்றுக்கு. அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தலைமை இருக்குது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைமை பொறுப்பை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய 50வது தலைமை நீதிபதி யாருன்னா TY சந்திரசூட். ஓகேங்களா? 2022 நவம்பர் முதல் 2024 நவம்பர் வரை அந்த பதவி வகித்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் கண்ணா பொறுப்பேற்றுக்கார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 51வது நீதிபதி. இப்போ 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா PR கவாய் அவர்கள். ஓகேங்களா? இந்த ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். நமக்கு அதில் இருக்க கருத்துலாம் தேவையில்லை, நமக்கு அதில் இருக்க லிஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும். அடுத்து ஒரு முக்கியமான டேட்டு. இது வரைக்கும் எதுலேயும் கேட்டதில்லை, இருந்தாலும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. கைமை பெண், அதாவது கணவனற்ற பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? கைமை பெண்களின் உரிமைகள், தேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர்களின் சமுதாயத்தில் சமமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் ஐநா சபை அறிவுறுத்தலின்படி வந்து பார்த்திங்கன்னா உலக கைமை பெண் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23 அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உலக கைமை பெண் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23. உலகம் முழுவதும் 25.8 கோடி கைமை பெண்களும் 50 கோடிக்கும் அதிகமான அவர்களது குழந்தைகளும் உள்ளன அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 4.6 கோடி கைமை பெண்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுக்குறாங்க. ஓகேவா? நமக்கு தேவையானது ஜூன் 23ஆம் தேதி உலக கைமை பெண் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சார். உலகளவில் புகழ்பெற்ற திட்டம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் புகழ்பெற்ற திட்டம் தான் இது. சாலை விபத்தில் சிக்குபவர்கள் தமிழகத்தில் 250 அரசு மருத்துவமனைகளில் 473 தனியார் மருத்துவமனைகள் மொத்தம் 723 மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரத்துக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சை கட்டணமின்றி வழங்கி அவர்களுக்கு வந்து உயிரை காப்பாற்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? என்ன கான்செப்டுக்காக தொடங்கினாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலாய் லாமாவுடைய பிறந்தநாள் பிரதமர் மோடி உலகத் தலைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? புத்த மத தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த தலாய் லாமா. இந்த தலாய் லாமான்றது அவருடைய பேர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியோட பேர். புத்த மத தலைவராக தலாய் லாமா தனது 90வது பிறந்த நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி இருக்கார். ஓகேங்களா? அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. திபெத்தைச் சேர்ந்த புத்த மத தலைவரான தலாய் லாமா பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சம் புகுந்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தங்கியிருக்கார். ஓகேங்களா? இந்நிலையில் அவருடைய 90வது பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டிருக்கு. ரொம்ப நீங்கள் வந்து இதை தாண்டிலாம் எதுவும் பார்க்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துட்டு எது தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துட்ருப்போம். அதேமாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயத்தையும் நம்ம சேர்த்துல கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் நம்ம கன்னட பாஷை பார்த்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவை. ஓகேங்களா? உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க. பூஜா ராணி மீனாட்சி ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீக்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வென்றிருக்கிறாங்க. ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் தலைநகர் அஸ்டானாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸிங் வேர்ல்டு கப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுட்டு வருது. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடனான மோதலை தொடர்ந்து அமெரிக்கா கட்சி என்னும் புதிய அரசியல் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அமெரிக்க கட்சி அப்படின்ற ஒரு புதிய அரசியல் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காரு. இது எந்த நாட்டில்னா அமெரிக்காவில். யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறார். டெஸ்லாவோட நிறுவனம் அவர் தான், ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனம் அவர் தான். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.